வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வீடு 2 வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அந்த வீடு கட்டினவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேஸ்திரியாக வந்து பில்டர் ஆனவருங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா வீடு வந்து நல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கான்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அந்த வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இது நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. 23 ஃபீட் ரோட்டில் இருக்குது. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது. உள்ளே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தோன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம பர்னிஷ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னோம்னா அடிஷ்னல் சார்ஜ் அதெல்லாம். ஸோ அந்த பர்னிஷ் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. 2 BHK வீடுங்க இது. ஸோ நல்ல ஒரு லொக்கேஷனில் இது வந்து பார்த்தோம்னா 65 லட்சம் சொல்கிறார். அவர் வந்து பார்த்தோன்னா அங்கே ஃபைனலாக கேட்குறது 65 லட்சம் எனக்கு கொடுக்கணுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டிருக்காரு. அதுலேருந்து நெகோசியபிள் பண்ண முடியுமான்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக மீட்டிங் கொடுத்துட்றோம். இந்த டைரெக்டாக அவங்ககிட்ட பேசிக்காங்க. நெகோசியபிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலோட ஒட்டி இருக்கிறது நமக்கு இந்தியன் டாய்லெட் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம நம்ம ரிலேஷன்ஸ்லாம் யாராவது வராங்க அப்படின்னா எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்களான்னு டெஃபினட்டாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே எல்லா பில்டர்ஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ பில்டிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 200% வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரியாக இருந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ தனியாக பில்டிங் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்து இது வரை ஒரு 50 பில்டிங் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும், ஏன்னா அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்குன்றதால பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரியாக ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பில்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்து பண்ணலாம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுவாங்க அப்படின்றது டெஃபினட்டாக நமக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாடம்பாக்கம் சரௌண்டிங்கில் இதை டெஃபினட்டாக நீங்கள் வாங்கிடுங்க. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் 14 அடி லென்த்தில் ஒரு 7 அடி அகலத்தில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கத்துலையுமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வீட்டுக்கு சென்டரில் 2 பேருமே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டமான ஒரு பகுதியாகவும் நம்ம வந்து இதுக்கு இருக்கும் அப்படின்றத டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் ஒரு சொத்து பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணுறாதீங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.